வணக்கம் நண்பர்களே. எஸ்பி தமிழ் ஸ்டோரியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பகுதியில் ஒரு உயிர் இறந்த பிறகு ஆன்மா யமலோகத்திற்கு செல்லும் பயணம் எப்படி இருக்கும் விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு மனிதன் இறக்கும் நேரத்தில் யமதூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை பிரித்து எடுக்கிறார்கள். இது நல்லவர்களுக்கு இனிமையானதாகவும் தீயவர்களுக்கு மிகவும் பயங்கரமாகவும் இருக்கும். நல்லவர்களுக்கு தேவர்களின் தூதர்கள் வந்து அவர்களை அழைத்துச் செல்வார்கள். தீயவர்களுக்கு யமதூதர்கள் கோபத்துடன் பிடித்து யமலோகத்திற்கே அழைத்து செல்லுவார்கள். மரணத்திற்கு பிறகு ஆன்மாவின் முதல் 13 நாட்கள் ஆன்மா இன்னும் தன்னுடைய மரணத்தை முழுமையாக உணராது. அது தன்னுடைய வீட்டில் சுற்றித் திரியும். குடும்பத்தினரின் அழுகையும் துக்கமும் கேட்கும். அது உணவுக்கும் தாகத்திற்கும் பல சமயம் ஆவலாக இருக்கும். ஆனால் உணவை உணவாக உணர முடியாது. 10வது நாளில் பிண்ட தானம் என்ற வழிபாடு செய்யப்படும். 13வது நாளில் ஆன்மா யமதூதர்களுடன் பயணம் செய்யத் தொடங்கும். அந்த பயணம் எப்படி இருக்கும்? யமலோகத்திற்கான பயணம் 17 நாட்கள் நீடிக்கும். ஆன்மா மொத்தம் 86,000 யோசனை தூரம் பயணம் செய்யும். பயணத்தில் பல இடங்களில் பூதங்கள், பேய்கள், பிசாசுகள் இருப்பார்கள். தீய செயல்கள் செய்தவர்களுக்கு இந்த பயணம் மிகவும் கொடூரமானதாக இருக்கும். நல்லவர்களுக்கு தேவதூதர்கள் வழிகாட்டி சாந்தமாக பயணிக்க உதவுவார்கள். யமலோகத்தில் நடக்கும் விசாரணை ஆன்மா விதி காண்பிக்கப்படும். சித்திரகுப்தர் என்னும் தேவதூதர் அந்த ஆன்மா புவியில் செய்த பாவம் புண்ணியங்களை கணக்கிடுவார். யமதர்மராஜா தீர்ப்பு வழங்குவார். அந்த ஆன்மா நரகத்திற்கா சொர்க்கத்திற்கா அல்லது மறுபிறவி வேண்டுமா என்பதை கூறுவார். நரக பயணத்தின் போது தீயவர்களுக்கு யமபுரியில் பல தண்டனைகள் கிடைக்கும். பிரதோஷம், தீயவனின் ஆவி கொடுமையாக எரியும். புயோதகம், கொடூர பிசாசுகளால் தாக்கப்படும். மகாராவுரம், அநேக வேதனை அனுபவிக்கும். சொர்க்கம் அல்லது மறுபிறவி, நல்லவர்களுக்கு சொர்க்கத்தின் நற்குணம் கிடைக்கும். சிலர் தங்களுடைய கர்மா முடிந்து மறுபிறவிக்கு அனுப்பப்படுவார்கள். பாரம்பரிய முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணத்திற்கு பிறகு 16 நாள்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நமஸ்கார், பிண்டதானம், தீர்த்தம், மந்திரம் மூலமாக ஆன்மாவுக்கு நல்ல சக்தி அனுப்பலாம். குடும்பத்தினர் துக்கத்தை குறைத்து நற்காரியங்களை செய்ய வேண்டும். தீர்த்தம் புண்ணியமிக்க நதிகளில் கொடுப்பது ஆன்மாவிற்கு பயணத்தை எளிதாக்கும். இந்த ஆன்மீக தகவல் பிடித்திருந்தால் ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்ட் செய்யுங்கள். எஸ்பி தமிழ் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.